வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருணக்கிழங்குல தொக்கு செய்ய போகிறோம். கருணக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். இப்போ கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அது கூட புளி கசிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அது கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே கிழங்குல சேர்த்துருக்கோம், அதனால் இந்த தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருணக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தொக்கோட இந்த கருணக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கருணக்கிழங்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. கருணக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட விரும்பி இதை சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சுண்டி வந்து அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன்